ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஆல்ரெடி நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அல்லது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் நீங்க ட்ரையல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் டெரிவ்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை ஏஐ பேசிஸ்ல ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா பிரைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி அதை நீங்க மேனுவலா நீங்க அப்ளை பண்ணாலும் சரி, அல்லது ஆட்டோமேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க ஆட்டோ ட்ரேடிங் நீங்க எனேபிள் பண்ணிட்டு ட்ரேட் பண்றதுக்கு பண்ணனாலும் சரி, ரெண்டு ஆப்ஷன்ஸும் இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரேடிங் அப்ளிகேஷனை பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்மளுடைய வீடியோ பார்க்கலாம். நான் உங்கள் மணிகண்டன், ஃபவுண்டர் அண்ட் சிஓ ஆஃப் லீடெக்ஸ். ஸோ ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்களா, இதுதான் அந்த அப்ளிகேஷன். ஸோ இதை நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஓப்பன் பண்றதுக்கு ஜஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே பாருங்க, இந்த ஆப்போடைய லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் இந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஆப் ஆக்சுவலா அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி டெரிவ்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாகின்ல போய் அக்கௌண்ட்டை நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கிறேன். அல்லது இங்கேயே பாத்தீங்கன்னா இந்த ஆப்லயும் பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட்ங்கிற ஆப்ஷன்ஸ்ல போய் உங்களுடைய அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க ஒன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல யூஸ் பண்ணுங்க, அல்லது ஆப்ல இருந்து பாத்தீங்கன்னா லிங்கை யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி பிசிங் வெப்சைட்ஸ்ல ஸ்கேம் பீப்புள்ஸ்ட போய் பாத்தீங்கன்னா நீங்க மாற்றுறது தடுக்கப்படும். சரிங்களா? சரி, ஓகே. உங்களோட அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிட்டு, ஓகேங்களா? ஸோ நான் சொன்னது போல ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் கூட கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க டைரக்டா டெரிவ் வெப்சைட்டுக்குள்ளார போயிடும். ஸோ இதுல போயிட்டு நீங்க உங்களுடைய அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா லாகின்ல போங்க. ஸோ லாகின்ல போயிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு ஏபிஐ டோக்கன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அதுல அவேர்னஸ் இருக்குன்னா டைரக்டா நீங்க ஏபிஐ டோக்கன்ல யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்க பாத்தீங்கன்னா லாகின் வித் ஆத் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு பாத்தீங்கன்னா நீங்க டெரிவ் அக்கௌண்ட் அக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இதுல நான் சஜஸ்ட் பண்றது, ரெண்டாவது இருக்கக்கூடிய லாகின் ஆப்ஷன்ஸ்ல போங்க. இதுல போய் உங்களுடைய டெரிவ் அக்கௌண்டோடைய யூசர் டீடைல்ஸ் நீங்க கொடுங்க. சோ இப்போ நீங்க யூசர் டீடைல்ஸ் கொடுத்துட்டு நீங்க லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அந்த பர்மிஷன், ஆப்போடைய பர்மிஷன்ஸ் கேட்கும். அதுல என்னென்ன பர்மிஷன்ஸ் கேட்குது அப்படிங்கிறத தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னது போல நீங்க ஆட்டோ ட்ரேடிங்லையும் பண்ணலாம், மேனுவல் ட்ரேடிங்லையும் பண்ணலாம். இப்போ ட்ரேட் பண்றதுக்கான பர்மிஷன்ஸ்ல இருந்து உங்களோட ப்ரொஃபைல் அக்சஸ் பண்றதுல இருந்து எல்லா பர்மிஷன்ஸும் பாத்தீங்கன்னா ட்ரேடிங் இதுல டெரிவ்ல கொடுத்துருப்பாங்க. இந்த அக்சஸ் பாத்தீங்கன்னா நீங்க கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னாக்க டைரக்டா உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் பண்ணி நம்மளுடைய ஆப்குள்ளார வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய அக்சஸ் உங்களுடைய அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா லாகின் ஆயிருச்சு. இதுல நீங்க கிளியரா செக் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு லைவ் அக்கௌண்ட்ல இருக்கா, டெமோ அக்கௌண்ட்ல, எல்லா அக்கௌண்டோடைய ஆப்ஷன்ஸும் கீழே வரும். ஸோ இப்போ நான் கரண்ட்ல லைவ் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட்ல லாகின்ல இருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் டெமோ சுவிச் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டெமோ அக்கௌண்டோடைய லாகின் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாக்க, அக்கௌண்டோட ஐடி கிளிக் பண்ணீங்கன்னா டெமோ அக்கௌண்ட் உங்களுக்கு மாறிடும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தா நான் டெமோல வச்சிருக்கிறேன். இதுல இன்கேஸ் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல, லைட் கலர்ல உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்க லெஃப்ட் சைட் டாப்ல பாத்தீங்கன்னா அந்த தீம் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல போய் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ இது முன்னாடி சொன்னது போல இது ஆக்சுவலா ஸ்டில் அண்டர் டெவலப்மெண்ட்ல தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு சில ஆப்ஷன்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கு. மேபி இந்த யூஏ எல்லாம் லேட்டரா சேஞ்ச் ஆகும். சரிங்களா? சோ அதனால நீங்க இதை அப்ளை பண்ணும்பொழுது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது, ஃபர்ஸ்ட் உங்களுடைய டெமோ அக்கௌண்ட்ல நீங்க மல்டிபிள் டைம்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரியல் நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு இன்கேஸ் சாட்டிஸ்ஃபைடா இருக்குது அப்படின்னா ரியல் அக்கௌண்ட் நீங்க சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. எடுத்த உடனே ரியல்ல பண்ணாதீங்க. டெமோ ஃபர்ஸ்ட் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு ரியல்குள்ள இருப்பாங்க. சரிங்களா? சோ இது பாத்தீங்கன்னா சார்ட் பேஜஸ். இன்கேஸ் நீங்க மேனுவலா ட்ரேட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல சோ இதுல பாத்தீங்கன்னா சார்ட் இருக்கும். இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இதுல போயிட்டு லெஃப்ட் சைட் டாப்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு எல்லா சிம்பிள்ஸுமே இருக்கும். எந்த சிம்பிள்ஸ் வேணுமோ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரைட் சைட்ல நீங்க மேனுவலா இன்கேஸ் நீங்க ட்ரேட் பண்றீங்க, ஸோ டெரிவ்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் போல மேனுவலா இன்கேஸ் நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா இந்த இதுல போயிட்டு நீங்க மேனுவல் ட்ரேட் பண்ணலாம். ஸோ கேட்டகரி நீங்க மாத்துறீங்க, ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் மாறுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ இன்கேஸ் இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். டெரிவ்ல இல்லாத ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு இருக்கும். இது எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் தான். பட் அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா கரண்ட்ல ஒரு சில ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் தான் பாத்தீங்கன்னா பப்ளிக்கா எனேபிள் வச்சிருக்காங்க. சரிங்களா? பட் இதுல நீங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைட்ல இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்னாவே உங்களுக்கு தெரியும். கம்ப்ளீட்டா ஒரு டைமை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுல நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டியூரேஷன் டிக்ஸ்ல இருந்து டேஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ இதுல எந்த ஆப்ஷன்ஸ் நீங்க மாறணும் மாத்திக்கலாம். ஸ்டாக் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு மாத்தணும் அப்படிங்கறது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸ்டாக் சேஞ்ச் பண்ணா பண்ணிக்கலாம்.
ஸ்டாக்ல வந்து மினிமம் என்ன ஸ்டாக் வந்து அலோவ் பண்றாங்க அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கும். ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்கேஸ் ஆர்டர் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ரைஸா ஃபாலா, அல்லது வந்து வேற ஏதாவது கேட்டகரிஸ் நீங்க சூஸ் பண்ண போறீங்களா, ஹையர் லோயர் பண்ண போறீங்களா, அல்லது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்ஸை பேஸ் பண்ணி ட்ரீட் பண்ண போறீங்களா, இது எல்லாமே மேனுவல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஓகே, ரெண்டாவது இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் நம்ம சொல்லணும். ஸோ ஆட்டோமேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்விட்ச் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏஐ அனாலிசிஸ்ல போனீங்க அப்படின்னாக்க, ஸோ இதுல கரண்ட்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி கம்ப்ளீட்டான ஒரு வந்து பேக்கேஜ் அப்படிங்கிறது டிஜிட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து டெவலப்பிங்ல இருக்கு. ஒன்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரியல் அப்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க ஏஐ அனாலிசிஸ்ல போனீங்கன்னாக்க உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட்டோடைய ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த டிஜிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி இருக்கு. சரிங்களா? இதுல வந்து ஆப்ஷன்ஸ்ல வந்து டிஜிட்ஸ்ல ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். மேட்சஸ், டிஃபர்ஸ் இருக்கும், ஈவன் ஆடு, ஓவர் அண்டர். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனாலிசிஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆடு வரதுக்கான ப்ராபபிலிட்டி 60% இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ ஈவனா இருக்கு, ரெண்டுமே வந்து 50-50 இருக்கு. இதே போல ஓவர் அண்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுல வந்து ஓவர் வருமா அண்டர் வருமா அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. சரிங்களா? ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி நீங்க இன்கேஸ் இதை பார்த்துட்டு இங்க மேனுவல்ல நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன்ல நான் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னாக்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட் டாப்ல பாருங்க. ஆக்சுவலா இப்ப நம்மளுடைய ஆட்டோமேஷன் ஸ்டாப்டுல இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டாப்டுங்கிறத காமிக்குது. இது வந்து செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா இப்ப நீங்க வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் என்ன, டேக் ப்ராஃபிட் என்ன. ஆக்சுவலா இப்ப கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா டிஜிட்ஸ்ல 3 கேட்டகரி இருக்கு. 3 கேட்டகரியிலுமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரே டைம்ல எடுக்கிற மாதிரி தான் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இதுல நீங்க பார்க்கும் பொழுது ஸோ ஸ்டாக் இனிஷியலா உங்களுக்கு வந்து என்ன ஸ்டாக் எடுக்கணும், ஸோ மேட்சஸுக்கு அதிகபட்சமா எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிக்கு வந்து ஸ்டாப் லாஸ் நீங்க செட் பண்ண போறீங்க. ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஆடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்க, ஓவர் அண்டருக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க, ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேக் ப்ராஃபிட் என்ன நீங்க கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தா இருக்கும். டோட்டலா இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா ஒரு $20 உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா ஆப்ல இருந்து எக்ஸிட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்னது போல இப்போ வந்து இது வந்து மேனுவலா நீங்க ட்ரேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் மேனுவல் நான் ட்ரேட் பண்றேன். ஸோ இப்போ வந்து டிஃபர்ஸ் நான் சூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் பிளேஸ் ஆயிருச்சு. ஸோ எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறது எனக்கு அப்டேட் ஆகும். ஸோ இங்கே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் போனீங்கன்னா ஆக்டிவ் ட்ரேட்ஸ் ஏதாவது ஓப்பன் ட்ரேட்ஸ் ஏதாவது ஆக்டிவ்ல இருந்தது அப்படின்னா காமிக்கும். அதுலேயே போயிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடை க்ளோஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். க்ளோஸ்டு ட்ரேட்ல போனீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ் க்ளோஸ் ஆன ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஆக்சுவலாக நான் அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ரியல் அக்கௌண்ட்டை ஸ்விட்ச் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ரியல் அக்கௌண்ட்லையும் சேம் டேட்டோ அதே மாதிரி தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். சரிங்களா? ரியல் அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஸோ ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸை நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ செட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா டூல் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது பண்ணிக்கலாம். நீங்க அதே போல உங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம், ட்ரேடிங்ல எந்த போர்ஷன்ஸ்ல வேணாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இங்க எதுல வேணாலும் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கலாம், சார்ட்ஸ். ஸோ எதுல வேணாலும் நீங்க வந்து பண்ணலாம். பட் உங்களுக்கு ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கும், பேக்ரவுண்ட்ல வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இன்கேஸ் நீங்க இந்த சிம்பிள்ஸை மாத்தினீங்க அப்படின்னா அந்த சிம்பிள்ஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதே போல இப்ப நீங்க வந்து போர்ட்ஃபோலியோல பார்க்கும் பொழுது ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ட்ரேட்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ட்ரேட்ஸ் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ட்ரேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டரியில வந்து காமிச்சிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்ப நமக்கு ஆக்சுவலா ஏஐல என்ன ஓடிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து $5.59 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்திருக்குது. ஸோ சேம் இதுதான் வச்சுங்களேன். பட் நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெமோல ட்ரையல் பண்ணுங்க. ஒரு முறை 2 முறை இல்ல, மல்டிபிள் டைம்ஸ் வந்து ட்ரையல் பண்ணுங்க. ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்கேஸ் சாட்டிஸ்ஃபையா இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து ரியல்க்கு நீங்க வந்து சுவிட்ச் ஓவர் ஆக. அது வரைக்கும் வந்து ரியல்குள்ள நீங்க வந்து பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ இதுல இருக்கக்கூடிய பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே தெளிவா தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இதுதான் வச்சுங்களேன் இதுல இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ். இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ், ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருக்குது, வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ் ஏதாவது பண்ணலாம், அல்ல வேற ஏதாவது மாடிஃபிகேஷன் ஏதாவது இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நீங்க டைரக்டா அப்டேட் பண்ணாலும் சரி, அல்ல கீழே வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க வந்து அப்டேட் பண்ணாலும் சரி. ஸோ அப்டேட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னது போல
ப்ரீவியஸ் இன்கேஸ் ஏதாவது லாஸ் ஆகுது அப்படின்னாக்கா அந்த லாஸை கவர் பண்றதுக்கு அடுத்தடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்கேஸ் சம்டைம்ஸ் ஒரு 8, 9, 10 முறை உங்களுக்கு வந்து கண்டினியூவா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிளான வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிளான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபிளா போயிட்டு இருக்க சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அதே போல இதை அடிக்டடா யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட் மேக் பண்ற சான்சஸ் இருக்கு. அடிக்டடா யூஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் டெமோ ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறமா ரியல் அப்ளை பண்ணுங்க. ரியல் அப்ளை பண்றீங்கனாலும் அடிக்டடா வந்து ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுடைய ஃபீட்பேக்ஸ், உங்களுடைய அப்டேட்ஸ், உங்களோட சஜஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா அப்கமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.